Hello viewers, welcome to Snippets. இன்னைக்கு நம்ம சேனல்ல துளசி டீ எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல் கொடுத்தீங்கன்னா நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இப்போ நம்ம துளசியோட பெனிஃபிட்ஸ்லாம் தான் பார்க்க போறோம். துளசியில விட்டமின் சி அதுக்கு அப்புறமா ஜிங்க் நிறைய இருக்கு. துளசியில் நுண்ணுயிர் எதிர்ப்பு சக்திகள் நிறைய இருக்கு. சுவாச நோய்களை எதிர்த்து போராடுகிறது, இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது மற்றும் மன அழுத்தத்தை துளசி குறைக்கிறது. கிருமி நாசினியாக பயன்படுகிறது. இரைப்பை குடல் கோளாறுகளுக்கு சிகிச்சை அளிக்கிறது. ஸோ இப்போ நம்ம துளசி டீ பண்ண போகிறோம். நம்ம 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா 2 பேருக்கு தேவையான அளவுக்கு துளசி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு டீ தூள் ஃப்ளேவருக்காக, அதுக்கப்புறமா ஹனி எடுத்துக்கோங்க. ஸ்வீட்னஸ்க்காக நம்ம ஹனி யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் தான் நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ நம்ம எப்படி துளசி டீ செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அந்த 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் தண்ணி சூடு ஏறிட்ட பிறகு துளசி இலைகளெல்லாம் போட்டுருங்க. இப்போ நம்ம துளசி இலைகளெல்லாம் போட போகிறோம். துளசி இலையை முழுசாக போடாமல் கிள்ளி போடுங்க. அப்போ தான் அதில் இருக்க எசன்ஸ்லாம் இறங்கும். முழுசாக போட்டிங்கன்னா அதில் அவ்வளோவா எசன்ஸ் இறங்கியிருக்காது. அதனால் நீங்கள் கிள்ளி போடுங்க. ஃபுல்லாக அந்த இலை எல்லாமே நம்ம கிள்ளி போட்டுக்கலாம். ஸோ எல்லாத்தையும் கிள்ளி போட்ட பிறகு லைட்டாக கொதிக்கிட்டோம். கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா பபிள்ஸ் வருதுல, அந்த மாதிரி நல்லா லைட்டாக கொதிச்சிட்ட பிறகு நம்ம டீ தூள் போடலாம். ஃப்ளேவருக்காக தான் டீ தூள். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல விட்டுடுங்க. டீ தூள் போட்டாச்சு. டீ தூள் போட்ட பிறகு அது நல்லா கொதிக்க விடணும். சிம்லே வச்சு கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி டீயோட அந்த பவுடரோட எசன்ஸும் அதுக்கப்புறம் துளசியோட எசன்ஸும் இறங்கியிருக்கணும். துளசி ஸ்மெல் வரும். அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஹனி போட்டுக்க போகிறோம். நான் 2 ஸ்பூன் ஹனி போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஹனி போடுறோம். அடுத்த டம்ளருக்கும் நான் ஹனி போடுறேன். இது பிளாக் டீ மாதிரி இருக்கும். நல்லா தான் இருக்கும். அதனால நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா துளசி இப்போ போட்டிருக்கோம்ல, அதனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ இப்போ நம்ம துளசி டீ ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.